முருங்கைக்காயை சந்தையில் பார்த்தது தூக்கிடாத தங்கத்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா போன சம்மருக்கு பார்த்தது ரொம்ப மாதம் ஆச்சு. முருங்கைக்காய் இருக்கிறனால இன்றைக்கி சாம்பார் வச்சலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்து நம்மளே அவ்வளோ தூக்கத்தில் தான் சமையல் பண்ணிட்டு இருப்போம். அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். இந்த குழந்தைங்க மட்டும் எப்படி தான் இவ்வளோ எனர்ஜியாக விளையாடுறாங்களோ தெரியல. சாம்பார் மட்டும் தான் அப்படிங்கிறனால ஒர்க் வந்து ஈஸியாக முடிச்சிட்டேன். ஸோ அதனால் கையோட வெஜிடபிள்ஸ் கட் பண்ண அந்த வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். கவுண்டர் டாப்போ பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டாச்சு. துணி வந்து காஞ்சதுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா கையோடு எப்போவுமே மடிச்சு வச்சுருவேன். எனக்கு சேர்லேயே தூங்கிட்டு இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் கையோடு எப்போவுமே மடிச்சு வச்சுருவேன். பட் நேற்று ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்டு வந்த துணி ஏன்னே தெரியல மடிக்கவே தோணல. அதை விட பெரிய வேலைலாம் கூட செய்யலாம், இதை செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னைக்காக இருந்தாலும் நம்ம தானே மடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து நான் தான் திருப்பி மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக போட்ட சாங்கை கரெக்டாக கண்மணி, மேகா, அம்மு மேகா, காயத்ரி, ஹரிணி சாய், அஷ்மியா, இர்ஃபான் இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி சாங் என்னென்னா, பணம் தான் பூலோகம் சுற்றி வர பெட்ரோலு, அட காசு தானே எங்கேயும், அட எப்போவும் ரிமோட்டு கண்ட்ரோலு. கண்டுபிடிங்க. டட்டா.